டேய் என் கைய பாத்தீங்களா? இறங்குடா அறிவிட்டவங்களா. இந்த ரேகை இவ்வளவு தூரம் தாண்டினதுக்கு செயின் மோதிரம் இதெல்லாம் போட்டிருக்கேன். இந்த ரேகை மட்டும் விரல தாண்டிச்சுன்னு வச்சுக்க, நான் ஃபாரின்ல பிளைட்ல பறந்துகிட்டு இருப்பேன். அண்ணே ஃபாரின்னா எந்தெந்த ஊர்னே? கல்கத்தா, பம்பாய், டெல்லி, இன்க்ளூடிங் பெங்களூர். அப்படியா அண்ணே? அண்ணே எனக்கு அந்த ஊர்லாம் பாக்கணும்னு ஆசையா இருக்குண்ணே. திருச்சி மதுரோட பார்த்ததுல உனக்கு டெல்லி இருக்குதா? டெல்லி அங்க வரடா இருக்குனே. Follow me. அண்ணே யார் தேவன்? எனக்கு என்ன தெரியும்? நானும் உங்க கூட வரேன். அண்ணே பேச வாடா. புதுமத்தண்ணே பாத்து பேசுங்க, ஒரு மாதிரியா இருக்கான், அடிச்சிர போறான். ஹலோ சார், பிரதர். ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, கோழிக்கு தீவனம் போட்டுட்டு இருக்கேன். எங்கய்யா கோழி? எங்கய்யா தீவனம்? ஏய் குதிரமுத்து, உங்க ஊரை பத்தி நீ ஆரம்பத்துல சொன்ன போது கூட நான் நம்பல, ஆனா இப்ப நான் நம்புறேன்டா. என்னங்க சொன்னாரு? அவசியம் சொல்லணுமா ஐயா? இல்ல அவசியம் உங்ககிட்ட சொல்லணுமா? ஏய் சொல்லிட்டு மாடா. நீ சொல்ல வேணாம்னா நான் சொல்லலப்பா, ஆனா உங்க ஊரை பத்தின உன் கணிப்பு இருக்குது பாரு, சூப்பர் கணிப்புடா. நீ வருங்காலத்துல ஒரு ஆளினார் அழகராஜா ஆகலாம், இல்ல பெரிய இன்ஜினியரா கூட ஆகலாம். அண்ணே அப்படி என்னன்னே சொன்னாரு இவரு? வேணாங்க, அது எதுக்குங்க? பையங்க ஆசைப்படுறாங்க, நான் சொன்னதை சொல்லுங்க அண்ணே. அவசியம் நீ சொன்னதை நான் சொல்லவா? சொல்லுங்க அண்ணே. வேணாண்டா. அட சொல்லுங்க அண்ணா. நமக்குள்ள பழகிட்டு அதெல்லாம் வேணாம். சொல்லுங்க அண்ணே. சொல்லிடுவா. ஆமா, இவனுங்களும் வாயை போடுறதுட்டு எவ்வளவு நேரத்துக்கு நிப்பானுங்க. அவன் ஒண்ணும் உங்க ஊரை பத்தி தப்பா சொல்லலீங்க. எங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பைத்தியக்கார நாய்ங்க, மூளை இல்லாதவனுங்க, மண்டியில முடியே இல்லாதவனுங்க, ஏமாந்தவனுங்க. அங்க வந்தா உங்களுக்கு ஈஸியா வேலை கிடைக்கும்னு சொன்னானுங்க. அப்படியா சொல்லு? எனக்கு என்ன தெரியும்? நானும் உங்களோட தானே இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிரிச்சு பேசுனீடா. அவன் யாருன்னு தெரியாதையா? டேய் அடிச்சு என்ன ஊர்ல அடிக்கிறாங்களா இல்ல கடிக்கிறாங்களா? ஒரு வித்தியாசமா அடியும் கடியும் சேர்ந்து இருக்குது. டேய் குதிரமுத்து, எங்க ஊரை பத்தி ஏதாவது பேசுன நடக்கிறதே வேற. வாங்கடா. ஏண்டா குதிரமுத்து, நீ என்ன அனாதையாடா? நான் அனாதைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஊரே சேர்ந்து அடிக்கிறாங்க, உன்னை ஒருத்தன் கூட தடுக்கலையா? அதை வச்சு கண்டுபிடிச்ச. என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்லங்க, நீங்க இவ்வளவு பெரிய விஷயம் தெரிஞ்சாலும் எனக்கு தெரியாம போச்சு. அண்ணே நான் எப்படியாவது உங்கள்ட்ட சிஷியனா சேரணும். எனக்கு ஒரு சிஷிய அவசியம் தேவைதான். வாங்க எங்க வீட்டுக்கு போலாம். இதெல்லாம் என்ன தங்கமா? ஆமாண்ணே, எங்க பரம்பரை சொத்து. பரம்பரை சொத்தா? ஒரு வருஷத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். சரி வா. வாங்க. எனக்கு முதல்ல ஒரு கிளாஸ் உங்க எல்லாருக்கும் வணக்கம். மாணிக்கம், உனக்கு என் வாழ்த்துக்களோட வணக்கம். புதுசா நீங்க திறந்திருக்கிற இந்த மன்றம் கல்வி அறிவு இல்லாம இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடமா இருக்கட்டும். அனுதாபப்படுற சூழ்நிலை வாழ்ற மக்களுக்கு இந்த மன்றம் ஒரு கருணை இல்லமா இருக்கட்டும். இன்னைய இளைஞர்களுக்கு வழிகாட்டியாகவும் தளபதியாகவும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாணிக்கத்தோட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி அடைய நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன்.
இப்படி ஒரு நல்ல சமாச்சாரத்தை ஆரம்பிக்கிறப்போ எல்லாரும் குடிச்சிட்டு கூத்தடிக்கிறதுங்கிறது ஒரு வாடிக்கையான விஷயம். ஆனா குடிக்கிறது மாணிக்கத்துக்கு பிடிக்காது. தம்பி குடிக்க வேணாம், நீங்கெல்லாம் குடிச்சிட்டு சந்தோஷமா இருங்க. இந்தா வரேன் தம்பி. என்ன தனியா நிக்கிற? ஒருவேளை குடிக்கிறதுக்கு காசு கொடுத்தேன், உன்னை ஒதுக்கிட்டு ஒட்டு மொத்தமா எல்லாரும் போயிட்டானுங்க. 4 நாள் சோத்து காசு கொடுத்தானா இந்த ஊரை விட்டே உன்னை ஒதுக்கி வச்சுட்டு எல்லாரும் எங்கூட வந்துடுவானுவ. டேய், செதறு தேங்காய்க்காக மாரடிச்சுக்கிற பிச்சைக்கார கூட்டம் என் சில்லைக்கு முன்னாடி சாதாரணண்டா. வரட்டுமா? ஒரு நாட்டுல ஒரு இனம் தலை நிமிர்ந்து நிக்கிறதுக்கு 2 விஷயம் தேவை. ஒண்ணு, அந்த இனம் பொருளாதார அடிப்படையில உயர்ந்த இடத்துல இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த இனம் தாழ்த்தப்பட்டவங்க, ஒதுக்கப்பட்டவங்கன்னு முத்திரை குத்தப்படாம இருக்கணும். விதிவசமா நாமெல்லாம் இந்த முத்திரைக்கு ஆயிட்டோம். நாமெல்லாம் செம்மறியாட்டு கூட்டம், காசுக்காக எதையும் செய்வாங்கன்னு எல்லாருமே நம்மள பலவீனம் நினைக்கிறாங்க. அந்த எண்ணத்தை அடியோட ஒழிக்கணும். நம்ம இனத்துக்கு எதிர்காலத்துல ஒரு நல்ல வாழ்க்கை அமையறதுக்காக நான் மிராசு கிட்ட போராடிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா ஒருவேளை குடிக்கிறதுக்கு காசு கொடுத்தோன்ன எங்களுக்கு பழைய வாழ்க்கையே போதும்னு இங்க வந்து உட்காருக்கீங்களே. சொல்லுங்க, உங்க நிரந்தர வாழ்க்கைக்கு இது போதும்னா நான் ஏன் பார்க்க மாட்டேங்கிறேன்? எங்களை மன்னிச்சுட்டு மாணிக்கம், இப்ப நாங்க என்ன செய்யணும்? சரி, உடனே என் கூட புறப்படுங்க. அன்னைக்கு வாசல்ல நின்னு கேட்டோம், இன்னைக்கு வாசப்படி தாண்டி போய் கேட்போம். இவங்கெல்லாம் உங்க நிலத்துல பாடுபடுற விவசாயிங்க. உங்க நில விளையணும், உங்க வீடு நிறையணும், அதுல சிந்தி சதற வச்சு வாழணுங்கிறதுக்காக கோயில்ல பொங்க வைக்கிறாங்க. கொஞ்சம் நெல்லு முட்டை கொடுத்து உதவுனீங்கன்னா வெள்ளாம காலத்துல வேலை செஞ்சு கழிச்சிருவாங்க. நாம பேசிற விஷயத்த பின்னால பேசிக்கலாம். மாணிக்கம், அங்க இருக்கிற 300 மூட்டை எனக்கு சொந்தம் நினைக்கிறியா? இல்ல, அது தச்சமல்லி செல்லமுத்து சேர்வானுக்கு சொந்தம். அங்க இருக்கிற 200 மூட்டை எனக்கு சொந்தம் நினைக்கிறியா? இல்ல, அது ஆவுடையார் கோயில் ராமசாமி செட்டியாருக்கு சொந்தம். அங்க இருக்கிற இங்க கேட்டா கிடைக்காது, எடுத்துக்க வேண்டியதான். எல்லாரும் தூக்குங்க. எடுத்து எல்லாத்தையும் அப்படியே வைங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா விவசாயிகளும் தொழிலாளிகளும் உங்களை மாதிரி பணக்காரங்க என்னைக்காவது ஒரு நாள் இறங்கி வருவீங்கன்னா அவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் ஏறி வரணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்க நிலைமை என்னங்கிறத வாழ்நாள்ல ஒரே ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. ஒருவேளை குடிக்கிறதுக்காக என் நண்பர்களை என்கிட்ட இருந்து பிரிச்சு போனதா நீங்க பெருமைப்பட்டு பேசுனீங்க. அதே நண்பர்களை வச்சுதான் உங்க பரம்பரையில யாருமே சந்திக்க முடியாத ஒரு சம்பவத்தை இப்ப நான் உண்டாக்கிட்டு போறேன். செதறதாங்க பொறுக்கிறத நீங்க பிச்சை நினைக்கிறீங்க, இல்ல அத நாங்க பக்தியா நினைக்கிறோம். நாம போலாம்.
உங்களை யாரா மாணிக்கம்? யார் மாணிக்கம்? டேய், உங்களை யாரா மாணிக்கம்? டேய், உனதான். உங்களை யாரா மாணிக்கம்? யார் மாணிக்கம்? உங்களை யாரா மாணிக்கம்? உன் பேரடா? எங்க மாணிக்கம்? டேய், உங்களை யார் மாணிக்கம்? நான் தான் மாணிக்கம். 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 ஒரு குற்றவாளியை காப்பாத்துறதுக்காக எல்லா நிரபராதியும் குற்றவாளியை உள்ள வந்துடாதீங்க. உங்களை யார் மாணிக்கம்? நான் தான் மாணிக்கம். என்ன விஷயம்? மிராசு வீட்டுல கொள்ளையடிக்க முயற்சி பண்ணதுக்காக நான் உன்னை கைது பண்றேன். பசிக்குதுன்னு ஒருத்த எடுத்தா அதுக்கு பேரு திருட்டு. ஒரு ஊரே கை வச்சா அதுக்கு பேரு புரட்சி. இப்ப திருட வந்தேன்னு சொல்லி என்ன மட்டும் கைது பண்ணி இதை என்னோட பர்சனல் பிரச்சனை ஆக்க போறீங்களா, இல்ல ஊரே சேர்ந்து கொள்ளையடிச்சான்னு சொல்லி எல்லாரையும் கைது பண்ணி இதை ஆல் இண்டியா பிரச்சனை ஆக்க போறீங்களா? மிராசு, அருகம்புல்லுக்கு மத்தியில ஒரு ஆல விருட்சம் வேரோட ஆரம்பிச்சிருக்கு. முளையிலே கிள்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. மத்தது பின்னால பேசிக்கலாம். யாரா அவ? அவ நம்ம வீட்டுக்கு கொக்கு குடுக்கறவ. அவன் கட்டிக்கு போற முறை பொண்ணு. நீ 10 வார்த்தை பேச. வாங்க அண்ணே, வாங்க உட்காருங்க. எங்க அப்பா, இதெல்லாம் உங்களுக்காக தயார் பண்ணது. குடலு, தலைக்கறி, நெஞ்சுக்கறி, மூளை, இதெல்லாம் ஸ்பீடா உள்ள போனுக்கிறதுக்காகத்தான் கோட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன். குதிரைமுத்து, என் மேல நீ எவ்வளவு பிரியம் வச்சிருக்கிற. எங்க அப்பா அம்மா கூட இவ்வளவு பிரியம் வச்சு இதெல்லாம் சமைச்சு போட்டதுலடா குதிரைமுத்து. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுறேன். சாப்பிடுங்க, இந்த கறியாரு சாப்பிடுங்க. இந்தாங்க பிராண்டி பிராண்டி. ஐயோ 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 ஆச்சிமுத்து கந்தசாமி ஓடியாங்க. ஐயோ 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 பாருங்க இங்க பாத்தியா யாருன்னு தெரியுதா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அருவி கிட்ட நம்ம லட்சுமிடா. நம்ம சிங்கர மக லட்சுமியா? ஐயோ, நான் ஆசையோட வளர்த்தனே அந்த லட்சுமிடா. தினசரி மாங்குயிலே பூங்குலேன்னு பாடுமே அந்த லட்சுமிடா. நான் வெளியில போயிட்டு வரதுக்குள்ள இந்த ஆளு ஆட்ட அடிச்சு குழம்பு வச்சுட்டாங்க. இது மரியாதை இல்ல, அடிக்க கூடாது. உங்க ஊர்ல பஞ்சாயத்து ஒண்ணு இருக்குல்ல, வாங்க போலாம். வேணா அடிச்சுங்க. நீ பேசாம இருக்க. பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல, பஞ்சாயத்து கூட்டத்துக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். நீ இந்த ஆளை கூட்டிட்டு வா. இது நியாயம். என்ன அடிக்காம போறாங்க? அண்ணே இருங்க அண்ணே, எங்கடி பம்புற? ஏண்டா, என்ன வச்சு நீ பணம் பறிக்கத்தானே இந்த திட்டம் போட்ட? இல்ல. ஆமா கேட்டியல்ல, உனக்கு பணம் தானே வேணும். பஞ்சாயத்துல நீ 2000 ரூபாய் கேளு. அது எப்படிங்க? இந்த ஆடு எவ்வளோடா போறோம்? 500 ரூபாய். நீ 2000 ரூபாய் கேளு. கொடுப்பீங்களா? கொடுத்தா போச்சு. ஆனா ஒண்ணு, நான் பஞ்சாயத்துக்கு வரும்போது இப்படி வர முடியாது. ஏன்? நான் வெளியூர்காரன், என்ன அன்னக்காவடின்னு நினைச்சுக்குவாங்க. நீ உள்ளூர்கார, அதனால இந்த பட்டு சட்டை, பட்டு வேட்டி, செயின், மோதிரம் இதெல்லாம் என்கிட்ட கட்டி கொடு. கொண்டு ஓடவா? என்னடா குதிரைமுத்து, உன்னை நான் ஏமாத்திட்டு இந்த ஊரை விட்டு ஓடிட முடியுமா? நீ ஹோட்டல்ல இருந்து கறி வாங்கிட்டு வந்து போட்டுட்டு நான் ஆட்டு அடிச்சு தின்னுட்டான்னு சொன்னவன் நீ சரியான மூலக்கார, நீ சரியான அறிவாளி. போட்டுக்கங்க.
பஞ்சாயத்து முடிஞ்ச உடனே பத்திரமா என்கிட்ட கழட்டி கொடுத்துடணும். அப்பவே கழட்டு. 2000 ரூபாய் உடனே கொடுத்துடணும். இந்த வேட்டி அவரு. ஐயோ சட்டி போடல. நீ எப்படா சட்டி போட்ட அவருடா. நான் ஒத்துக்க மாட்டேன். நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு. இங்க பாருங்க, கரண்ட் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. நான் ஒண்ணு பெரண்டெல்லாம் பேசுறேடா, நேரா நின்னுட்டு தான் பேசுறேன். நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு. நீங்க தானே ரூபா தானே ஒத்துக்கிட்டீங்க. இது என்னையா அது பம்பா இருக்கு? ஏன் ஆட்டு அடிச்சு நான் சாப்பிட்டதுக்கு இவருக்கு 2000 ரூபாய் கொடுக்குறது. அவங்கள்ட்ட பேசாதீங்க, எதா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசுங்க. அட மடையா, கண்ணன புடலியா இருக்கு. நேருக்கு நேரா தாண்ட நின்னு பேசுறேன். நான் என்ன கோணையா நின்னு பேசுறேன். ஐயோ தலைவர், அது யாரு? போது நிறுத்துங்க. நீ ஓ ஆடுங்கிற யாரு ஆடுங்கிறது பஞ்சாயத்துல தெரிஞ்சு ஆகணும். ஐயா, அவன் கிறுக்கு பையங்க, அவன் அப்படித்தாங்க சொல்லுவான். இப்ப பாருங்க, இந்த மோதிரத்தை அவனதும்பா. பின்ன என்னது இல்லையா? பாத்தீங்களா, விரல் என்னது மோதிரம் என்னது அவனதுங்கிறான். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க, இந்த செயின் அவனதும்பா. பின்ன என்னது இல்லையா? பாத்தீங்களா, செயின் அவனதான் ஐயா. அட இத விடுங்க ஐயா, இந்த வேட்டி சட்டையும் கூட அவனதும்பா ஐயா. ஐயோ என்னதாங்க கிறுக்குனா இல்லையா? இவன் என்ன சொல்றான், இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் ஒரு நரச்ச மண்டைய, அவனுக்கு வேலை இல்ல, இந்த ஊர் ஜனங்கள்லாம் கேனையினுங்க, அவனுக்கு நம்ம ஒரு ஜிலுக் காட்டுவோம் அப்படின்னு சொல்றானுங்கன்னா. ஏண்டா எங்க பஞ்சாயத்து தலைவரையா கேனையா கிறுக்கன்னு சொன்ன? அவன் நம்ம தலைவர்